ஜாய் கிறிசல்டாவுக்கு எதிரான மாதம்பட்டி ரங்கராஜின் மனு தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தங்கள் நிறுவனத்தை தொடர்புபடுத்தி சமூக வலைதளங்களில் கருத்துக்கள் பதிவிட ஜாய் கிறிசல்டாவுக்கு தடை விதிக்க கோரி மாதம்பட்டி ரங்கராஜ் மனு அளித்திருந்தார். அந்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறது. ஜாய் கிறிசல்டாவுக்கு எதிரான மாதம்பட்டி ரங்கராஜின் மனு தள்ளுபடி செய்யப்பட்டு உள்ளது. தங்கள் நிறுவனத்தை தொடர்புபடுத்தி சமூக வலைதளங்களில் கருத்துக்கள் பதிவிட ஜாய் கிறிசல்டாவுக்கு தடை விதிக்க கோரி மாதம்பட்டி ரங்கராஜ் மனு அளித்திருந்தார். தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். ஜாய் கிறிசல்டாவுக்கு எதிரான மாதம்பட்டி ரங்கராஜின் மனு தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தங்கள் நிறுவனத்தை தொடர்புபடுத்தி சமூக வலைதளங்களில் கருத்துக்கள் பதிவிட ஜாய் கிறிசல்டாவுக்கு அனுமதி மறுக்க வேண்டும் என்றும் கூறியிருக்கிறது. வணக்கம் காவியா, தகவல்களை பகிரலாம். வணக்கம். கோவையை சேர்ந்த பிரபல சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை இரண்டாவது திருமணம் செய்து கர்ப்பமாகிவிட்டு ஏமாற்றி விட்டதாக பிரபல ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசல்டா கடந்த 29ஆம் தேதி சென்னை பெருநகர காவல்துறை ஆணையரகத்தில் புகார் அளித்தார். புகாரின் மீது பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்ற தடுப்பு பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே ஜாய் கிறிசல்டாவுக்கு குழந்தை பிறந்த நிலையில் தொடர்ந்து தான் DNA பரிசோதனைக்கு தயாராக இருப்பதாகவும் ஜாய் கிறிசல்டா அறிவித்தார். இந்த நிலையில் மாதம்பட்டி ரங்கராஜ் விவகாரத்தில் தங்கள் நிறுவனத்தை தொடர்புபடுத்தி சமூக வலைதளங்களில் கருத்துக்கள் பதிவிட ஜாய் கிறிசல்டாவுக்கு தடை விதிக்க கோரி மாதம்பட்டி ரங்கராஜ் நிறுவனம் தொடர்ந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. தொடர்ந்து மாதம்பட்டி ரங்கராஜ் விவகாரத்தில் தங்கள் நிறுவனத்தை தொடர்புபடுத்தி சமூக வலைதளங்களில் கருத்துக்கள் பதிவிட ஜாய் கிறிசல்டாவுக்கு தடை விதிக்க கோரி மாதம்பட்டி பாகசாலா நிறுவனம் சார்பில் தொடர்ந்து நீதிமன்றத்தில் வாதிடப்பட்டது. இந்த நிலையில் ஜாய் கிறிசல்டாவுக்கு எதிரான மாதம்பட்டி ரங்கராஜின் மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. தங்கள் நிறுவனத்தை தொடர்புபடுத்தி தொடர்ந்து கருத்துக்கள் பதிவிட ஜாய் கிறிசல்டாவுக்கு தடை விதிக்க கோரி தொடர்ந்து பல்வேறு வாதங்களை முன்வைத்திருந்த நிலையில் அனைத்து வாதங்களையும் தற்போது சென்னை உயர்நீதிமன்றமானது தள்ளுபடி செய்திருக்கிறது. இதன் மூலம் ஜாய் கிறிசல்டா தொடர்ந்த வழக்கானது மற்றொரு குற்றப்பிரிவு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருவதும் குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி காவியா.